ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிற இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாய் காரியங்களை செய்து ஜெயம் பெறுகிற நல்ல நாளாய் மாறட்டும். ஆமென். முயற்சி விட்டுறாதுங்க. முயற்சி திருவினையாக்கும் என்று நம்முடைய முற்பிதாக்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாமனிதர் அந்த காலங்களில் நிறைய பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதெல்லாம் கதையை சொல்லுவார். இன்னைக்கு சாப்பாடு ஊட்டும் போது செல்போனை கொடுத்து பிள்ளைக்கு எடுத்துட்டோம் கவனம். அதனால் நிறைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆட்டிசம் என்கிற வியாதியிலே குறிப்பிட்ட வியாதி பிள்ளைகள் செல்போனை கவனிப்பதனால் வருகிறது என்பது டாக்டருடைய அந்த ஸ்டேட்மெண்ட். அதனால இப்போ கவனம் பாருங்க. சரி, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாட்டு பாடுவாங்க, கதைகளை சொல்லுவாங்க. இந்த தகப்பன் நிறைய கதைகளை சொல்லுவார். இரவு நேரத்தில் பிள்ளைகளை தூங்க வைப்பதற்கும் நல்ல கதைகளை சொல்லுவார். ஒரு நாள் யோசித்தார், நிறைய கற்பனை கதைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். பின்னாட்களில் அவர் அந்த கதைகளை நாவல்களாய் எழுத ஆரம்பித்தார். அப்படி எழுதி பிரதிகளில் வெளியிட்ட போது நல்ல வரவேற்பு கிடைத்தது. கடைசியாக அவர் எல்லாத்தையும் சேர்த்து இதுவரைக்கும் நிறைய கதைகளை எழுதியிருந்தார், நிறைய கதைகளை சொல்லியிருந்தார். அந்த கதைகளெல்லாம் சேர்த்து புத்தகமாய் வெளியிட பிரிண்டர்ஸ் அச்சகத்தை அணுகினார். யாரும் ஒரு ஏற்றுகள் அற்பமாக எழுதினாங்க. தொடர் முயற்சியாய் அவர் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆக்டிவாக போயிட்டே இருப்பார். கடைசியாக இவருடைய பரிதாபத்தை பார்த்து ஒரு பிரிண்டர்ஸ் அவருடைய அச்சகம் இவரை ஏற்றுக்கொண்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. நடந்த சம்பவம் என்ன? பின் நாட்களில் ஹாரி பாட்டர் அப்படின்னு சொன்னாலே அவருடைய புத்தகம் ரொம்ப ஃபேமஸாக மாறிப்போச்சு. அது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் அவருக்கும் அமைந்தது. பின்னாட்களில் சொல்கிறாங்க, இவருடைய கதைகளை எடுத்து தான் நிறைய பேர் படமாக வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, நம்ம சுறுசுறுப்பு ரொம்ப அவசியம். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொன்ன அந்த கதைகளை அவர் எழுதி வைத்து அதை நாவல்களாய் வெளியிட்டு அதை பிரதிகளாய் வெளியிட்டு பின்னாட்டில் பிரிண்ட் வந்ததுனால அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம் பாருங்களேன். ஆமென். எந்த ஒரு காரியமானாலும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 10:4. சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். ஆமென். சுறுசுறுப்புடைய கை செல்வத்தை வரவழைக்கும். ஆமென். இந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சு, என்ன ஒரு சின்ன வேலையா பெரிய வேலையா, சின்ன பிஸ்னஸா பெரிய பிஸ்னஸா, சோர்ந்து போகாமல் சுறுசுறுப்பாக செய்யுங்க, வெற்றி அடைவீர்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றியின் ஆண்டாய் மாறும். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லா சோர்வுகளும் சோம்பேறித்தனங்களும் மாறட்டும். சுறுசுறுப்பை தாரும், ஜெயத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.